ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நிஃப்டி குயிக் ரிவ்யூ பார்த்தலாம். இன்றைக்கி டேட் வந்து February 12th 2025. ஓகே, இன்றைக்கி என்ன இருக்குது மார்க்கெட்னா, எக்ஸாக்டாக அப்படி ஃபுல்லாக டவுன் சைடு வந்துட்டு ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் இட் வென்ட் பேக். ஓகே, ஸோ இட் டசன்ட் மீன் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் ஏன்னா நம்ம எப்போவுமே வந்து ஸ்விங் ட்ரேடர்ஸ் எப்பவுமே வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் நிஃப்டி அனலைஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ இங்கே பார்த்தீங்கன்னா November 11th வந்து ஃபுல் அந்த வீக் ஃபுல்லாமே ஒரு ரெட் கேண்டில் வந்துட்டு, கம்ப்ளீட் ரெட் கேண்டில் வந்துட்டு, தென் அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் கேண்டில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ 1 வீக் கம்ப்ளீட் ஆனால் தான், கம்ப்ளீட் ஆகி நெக்ஸ்ட் வீக் வந்தால் தான் ஃபார்ம் ஆகும் க்ரீன் கேண்டில். ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் அந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ரெட் கேண்டில் வந்திருக்கு, அடுத்து கம்ப்ளீட்டாக அதுக்கப்புறம் தான் அடுத்த வீக் தான் க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி ஃபுல்லாக என்கல்ஃபிங் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த 2 வீக்குமே அப்படியே கம்ப்ளீட்டாக என்கல்ஃப் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி என்கல்ஃபிங் கேண்டில் அண்ட் சப்போர்ட் ஜோனில் வரும்போது மோஸ்ட்லி இட் வில் கோ அண்ட் பிரேக் தி ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணி அப்படியே மேலே போயிருக்காங்க, பட் போகலை. ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி இப்போ இந்த 1 வீக் ஃபுல்லாக இது ஜஸ்ட்டு ரீட்ரேஸ்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபால் ஆகிடுச்சு. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே வளன்னு இழுத்துகிட்டே இருந்தானுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபாலோ ஆக ஆரம்பிச்சது December 16th ஃபாலோ ஆரம்பிச்சது 29 Jan வரைக்கும் இழுத்துகிட்டே இருந்தானுங்க இந்த சின்னோண்டு ஃபாலுக்கு. பட் இந்த ஃபால் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இட் மீன்ஸ் இன்னும் 2 நாள் தான் இருக்குது அந்த வீக் கம்ப்ளீட் ஆக. ஸோ சடனாக அந்த வீக் கம்ப்ளீட் ஆன உடனே சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்படியே மேலே போயிடும். ஸோ இந்த வீக்கில் இன்வெஸ்ட் பண்ணால் நெக்ஸ்ட் வீக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர். ஆர்எல்ஸ் நெக்ஸ்ட் வீக்கில் இங்கேயே கொஞ்ச நாள் இந்த இடத்துல கன்சால்டேட் ஆகிட்டு அதுக்கடுத்த வாரம் இட் வில் ஸ்டார்ட் ரேலி. ஸோ பட் இன்கேஸ் இது அப்படியே கீழே பிரேக் ஆகி கீழே போயிடுமானா மோஸ்ட்லி போகாது. அப்படியே போனாலும் உடனே வந்துடும். நிஃப்டி இந்தளவுக்கு ஆல்ரெடி பெரிய பெரிய கரெக்ஷனு, அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் ஆகி கீழே போச்சுன்னா ரொம்ப கஷ்டம், போகாது மோஸ்ட்லி. அப்படி பார்த்தா இந்தியன் மார்க்கெட்டே டவுன் ஆகிடும்ல. ஸோ அந்தளவுக்குலாம் போகாது. ஸோ டோன்ட் நீட் டு வரி. அப்படியே போனாலும் ஒரு 2-3 நாள் அப்படியே ஃபுல்லாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா இங்கே ப்ராட்லேருந்து அப்படியே நேரோ ஆகிட்டு வந்துடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நேரோ ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ நேரோவாக இருக்கும்போது ஏதோ ஒரு சைடு பிரேக் அவுட் கொடுத்து தான் ஆகணும். இட்ஸ் டைம் டு இன்வெஸ்ட், அதான் சொல்லுவேன். ஹூவர் ஸ்விங் ட்ரேடர்ஸ் யூ கேன் ஸ்டார்ட் இன்வெஸ்ட் ஒன்ஸ் இட் ஸ்டார்டட் ரிவர்சிங். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.